ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமா உன்கிட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்காக தான் ஓடி வந்தேன். நான் சொல்றத முழுசா கேட்டு முடிக்கும் நொடியே நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். எப்போவுமே யாரையும் எதிர்பார்த்து பழகாம, யாருக்கிட்டையும் உதவியை தேடி போகாம, உன் சொந்த காலில் நீயே எல்லா காரியங்களையும் சுயமாக செஞ்சுக்க பழகிக்கோ. நீ அடுத்தவங்க உதவியை தேடி போகணும்னா அதற்கு வேறு வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில மட்டும் கேட்டுப்போ. ஏன்னா நீ எல்லாரும் வேணும், எல்லாரும் சொந்தம், எல்லாரும் நல்லவங்க நினைக்கிறது சரிதான். ஆனா நீ உதவி கேட்டு போனினா அவங்களோட உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும். அப்புறம் நீ அதை நினைச்சு வருத்தமோ கோபமோ அடையக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். யாருடைய உதவியுமே இல்லாம உன்னால வாழ முடியும், ஜெயிக்க முடியும், சொந்த வீடு கட்டி சுயமாக உன் காலில் நின்று வாழ்ந்து காட்ட முடியுன்றத இந்த உலகுக்கு உணர்த்த தயாராகு. ஏன்னா இப்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கு கைத்துணையாக கைத்தாங்களாக வந்து நின்றுட்டேன் என் செல்லமே. என்னை விட சக்தியும் பலமும் திடமும் படைச்ச வேறு யாராவது உனக்கு துணையாக நிற்க முடியுமா என்ன? நானே வந்த பிறகு இனி நீ யார் வீட்டு கதவையும் போய் தட்ட தேவையில்லை. யாரும் உன்னை அவமானம் செய்வதையோ, உன்னை தலை தாழ்த்தும்படி பேசுவதையோ என்னால் பார்க்கவோ பொறுக்கவோ முடியாது. தெரிஞ்சே கதவை மூடிக்கிட்டு போனவங்கள சொந்தக்காரவங்க நினச்சி நீ தேடி போனினா அவங்க இன்னுமே உன்னை அவமானப்படுத்ததான் நினைப்பாங்க. உன்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்க நினச்சி தானே நீ வந்து திரும்ப அவங்ககிட்ட பேசாத அளவுக்கு உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. அப்படி உன்னை வேணாம்னு ஒதுக்க நினச்சவங்க, உன்னை நிராகரித்து அலட்சியப்படுத்தின மனிதர்களை நீ ஒருபோதும் பார்த்து பேசாத. எப்போவுமே உன் வாழ்க்கையில் தன்மானம் இருக்கட்டும். உன்னை பெத்த தாய்கிட்ட நீ அன்பா பேசு. உன் தந்தையிடம் பண்பாக மரியாதை உணர்வோட பேசு. ஆசிரியர்கிட்ட பேசும்போது அவங்க எந்த குருவாக இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற ஆணவம் இல்லாமல் அமைதி இல்லாமல் அடக்கமாக பேசி பழகு. உன்னுடைய துணை யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட உண்மையா பேசு. உன்னுடைய சகோதரன் கிட்ட அளவா பேசு, சகோதரி கிட்ட பாசமா பேசு. குழந்தைகளிடம் நல்ல ஆர்வத்தோடு குழந்தைத்தனமாக பேசு. உன் சொந்தக்காரவங்க மேல அன்போடும் பண்போடும் பரிவோடும் பேசு. உன் நண்பர்கள் கிட்ட நல்லா உரிமை எடுத்து பேசு. உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் பணிவோட பேசு. வியாபாரம் செய்கிற இடத்துல கராராக பேசு. வாடிக்கையாளரிடம் நீ நேர்மையாக பேசி நேர்மையாக தொழில் செய்யணும். தொழிலாளர்களிடம் மனிதநேயத்தோட பேசி அவங்களும் மனிதர்கள் தான்ற மனிதாபிமானத்தோட அவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் வருமானத்தையும் சரியாக கொடுக்கணும். அரசியல்வாதியிடம் எப்போதுமே ஜாக்கிரதையாக பேச கற்றுக்கோ. எதுக்காக தெரியுமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பேசணும்னு உனக்கு சொல்கிறேன். இதை தான் உனக்கு அவசரமாக சொல்ல வந்தேன். ஏன்னா பல இடங்கள்ல இன்னும் எப்படி பேசணுன்றதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுனீனா எல்லாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இல்லாட்டி ஒரு இடத்துல உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வரவும், உன்னை தவறானவன்னு முத்திரை குத்தவும் கூட வாய்ப்பு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தாலும் நீ எவ்வளவு அன்பானவன்னு எனக்கு தானே தெரியும். பெண்கள் எப்போவுமே வார்த்தையில் இருக்கக்கூடிய கோபத்தை பார்க்க மாட்டாங்க. அன்பின் ஆழத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண் எப்போவுமே பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க விடாமல் தொடர்ந்து பேசுகிறதை விரும்பாதவர்களாக இருப்பாங்க. எப்போவுமே ஆணோ பெண்ணோ எந்த இடத்திலும் அளவாக பேச்சு வச்சுக்கும் போது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம் அல்லவா? நீ வாழ வேண்டிய இந்த வயசுல உனக்கு நிறைய வசதி வாய்ப்புகளும் வருமானமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் வசதியை நான் உனக்கு அள்ளிக்கிட்டு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் வயசை நீ கடந்து வந்துடுவ. இதுதானே வாழ்க்கையின் தத்துவம். சின்ன வயசுல மனுஷன் ஓடி ஓடி காசை சம்பாதிச்சு அதை அனுபவிக்கலாம் நினைக்கும் போது வயசாகி அதை அனுபவிக்க முடியாமல் மருத்துவமனைக்கே செலவு செய்யக்கூடியதாக கூட எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்கள் இங்கே வாழ்கிறாங்க. அதனால தான் இளமையில் இருக்கும்போதே, நடுத்தர வயசில் இருக்கும்போதே, காசு சம்பாதிக்கும் போதே அதை சரியாக அனுபவிக்கவும் சந்தோஷப்படவும் கற்றுக்கோன்னு சொல்கிறேன். சந்தோஷமாக அனுபவிக்கிறதுனா வெளியவே வாங்கி வாங்கி சாப்பிட்றதும் ஊர் ஊராக சுற்றுறதும் கிடையாது.
எல்லாமே தேவைதான், ஆனா அது அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. உன் தேவைகளுக்காக மட்டுமே தேடிப்போ. தேடல்கள் அளவோடு அழகானதாக இருக்கட்டும். பொய்யான உறவுகளை ஒதுக்கிவிட்டு நேரத்திற்கேற்றாற் போல பேசக்கூடிய மனிதர்களை நிராகரிச்சுட்டு போலியான அன்பு எனக்கு வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான உன் மேல அன்பு காட்டக்கூடிய, எப்போதுமே உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் உன் பக்கத்துல வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் மனம் நிம்மதி அடையக்கூடிய வகையில உன் பிரார்த்தனைகள் அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நிறைவேற்ற போறேன். சொந்தம்னு 1000 உறவுகள் உன் பக்கத்துல இருந்தாலுமே கூட பணம்னு ஒன்று உன் கையில இருந்தாதான் அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. இல்லைனா அவங்கிட்ட என்ன இருக்குதுன்னு உன்னை ஏளனமாக பார்க்கும் உறவுகள் தான் இங்கு அதிகம். சொந்தமாகவே இருந்தாலும் கையில் சொத்து சுகமும் இருந்தால்தானே இங்கு மனிதனுக்கு மரியாதை கிடைக்குது. எப்போதுமே உன்னுடைய உரிமை எங்க மறுக்கப்படுதோ, எந்த இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்கப்படலையோ அந்த மனிதர்களிடம் பேசக்கூட வேண்டாம். நீ கஷ்டத்தை பார்த்து வளரல, கஷ்டத்திலேயே வளர்ந்த பிள்ளை. சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்து பார்த்து சிக்கனமாவே செலவழிச்சு உனக்கானதை யோசிச்சு செஞ்சு உன்னை வளர்த்த உன்னுடைய பெத்தவங்க பட்ட கஷ்டமும் வலியும் அவங்களுடைய வேதனையும் வருத்தமும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எத்தனையோ விஷயங்களை அவங்க கிட்ட ஆசைப்பட்டு கேட்டிருக்க. அவங்களுக்கும் செய்யணும்னு ஆசை இருந்தாலும் அவர்களுடைய வருமானமும் வாழ்க்கை சூழ்நிலையும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்க முடியாம இருந்தது. ஆனா இப்போது நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையக்கூடிய வகையில உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைச்சு தர இந்த வராகி அம்மா நான் தயாராகி விட்டேன் என் செல்லமே. நீ கவலையே பட வேணாம். நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். அதை நான் தான் மாற்றுவேன். நீ ஆசைப்பட்ட எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் வந்து சேரும். எல்லா மங்களங்களும் உனக்கு உண்டாகும். என்னை வணங்கியும் கூட உன் வாழ்க்கையில கஷ்டம் குறையவே இல்லையே நினைச்சு வருத்தப்படாம பொறுமையாக இரு. இந்த வராகி அம்மா ஒரு கணக்கு வச்சிருக்கேன். நீ கேட்ட விஷயங்களை தாமதம் செய்தாலும் நிச்சயம் தரமான அற்புதங்களாக உன் வாழ்வில் நிகழ்த்தி கொடுப்பேன். நீ மௌனமாக இருப்பதால் நான் மறந்துட்டேனம்மான்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த வராகி அம்மா மௌனமாக இருந்தாலும் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய வேண்டிய என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உன்னை எப்போதுமே என் நினைவுக்குள் நிரந்தரமாக வச்சிருக்கேன். இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை நினைச்சு வருத்தப்படாம தைரியமாக இரு. அனைத்தையுமே இந்த வராகி அம்மா நான் சரி செய்கிறேன். உன் நிழல் கூட எப்போதுமே உன் கூட வரப்போறதில்ல. இருட்டாயிடுச்சுன்னா அதுவும் உன்னை விட்டு போயிடுது தானே. இருட்டான உன் வாழ்க்கைக்கு எப்போதும் துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன்னு நம்பு. சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நீ என் மேல கோபப்பட்டிருக்க, வருத்தப்பட்டிருக்க. எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்திருந்தேனா அதை விட உன் வாழ்க்கை மிகவும் வருத்தத்துக்குரியதாக ஆகியிருக்குன்றது உனக்கு தெரியுமா? உன்னை விட்டு போன எதுவுமே உனக்கானது கிடையாது. உனக்கு கிடைக்காம போன எதுவுமே உனக்கானது கிடையாது. அது எல்லாமே உனக்குள்ள ஆசையை ஏற்படுத்தின ஒரு மாயை மட்டும்தான். உனக்கு எது சரியோ, உனக்கு எது நிரந்தரமோ அதை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் காத்திருந்தேன். இப்போ அதற்கான நேரம் வந்ததால தான் இந்த பதிவை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கானதை நீ பெற தயாராகி விடுவாய் என் செல்லமே. நான் கொடுப்பதையெல்லாம் பெறுவதற்கு தயாராக இரு. நான் உனக்காக அது செய்யலை இது செய்யலை நினச்சி கோபப்படாம பொறுமையாயிரு. உன் கர்ம வினைகள் பல முறை நான் உனக்கு நல்லது செய்ய வந்தபோதெல்லாம் தடுத்தது. ஆனால் இப்போது உன் கர்ம வினையை நான் தடுத்து அழித்து உனக்கானதை உன் கைகளிலேயே கொடுக்க போறேன். நீ ஆசைப்பட்டது எதையுமே உன் கைகளில் தராம நான் விட்டுட மாட்டேன். நீ தனியாக நின்று எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா உன் பலம் உனக்கே புரியும். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் துணையோடு தானே செய்கிறாய். முழுமையாக நம்பு. என் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை நான் ஒருபோதுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அம்மா வராகி தாயே, இதெல்லாம் எப்போ முடியும்? என் வாழ்க்கையில எப்போதுதான் கஷ்டங்கள் தீரும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் வாழ்நாள் முழுவதுமே நான் இப்படி துயரங்களையே அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேனான்னு நீ வருந்தாதே என் செல்லமே.
உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்திய உறவுகளை நினைச்சு கவலை கொள்ளாதே. ஏன்னா உனக்கு தப்பு செஞ்ச உறவை மன்னித்து ஏற்றுக்கொள்ள உன்னால முடியல. உன்னை சுத்தி இருக்க வைக்கிறவங்களையெல்லாம் நல்லா சிரிச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்ச நீ இப்போது எல்லாரும் செய்யறதையும் பார்த்து நீயே அழுது வேதனைப்படும்போது நான் என்னன்னு சொல்றது? உனக்கு ஒரு உதவிக்கு தேவைப்படும் போது இந்த உலகத்துல யாருமே இல்லைனாலும் இந்த வராகி அம்மா நான் வந்து நிப்பேன்னு சொன்னது போலதான் இப்ப உன்னை தேடி வந்து நின்றுகிட்டு இருக்கேன்.